தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் அண்ணாமலை பாஜகவை அரியாசனம் ஏற்றுவாரா? அண்ணாமலையை விமர்சித்த குருமூர்த்தி இன்று துக்ளக் பத்திரிகையில் அண்ணாமலையை பாராட்டுவது ஏன்? அதிமுக இணைப்பு பந்தை எடப்பாடி பக்கம் திருப்பிய ஓபிஎஸ் குழம்பும் பாஜக. டிடிவி தினகரனை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பன்னீர்செல்வத்தை ஏற்க மறுப்பது ஏன்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களது கட்சியை பலப்படுத்தும் வேலைகளிலும் சீட்டு பேரத்திலும் மும்முரமாக காணப்படும் வேளையில் பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வழங்கி சுற்றுப்பயணம் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறது. அதில் அண்ணாமலை செல்லக்கூடிய தொகுதிகள் மிகுந்த பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் மிக தீவிரமாக பணியாற்ற தயாராகி விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அண்ணாமலை அவர்கள் பயணம் செய்யக்கூடிய தொகுதிகளில் சிங்கநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், காரைக்குடி, பத்மநாபபுரம் இந்த 6 தொகுதிகளில் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தீவிரமாக தேர்தல் பணியாற்ற தயாராகிவிட்டார். அவரது இந்த பயண திட்டம் என்பது அந்த தொகுதிகளில் முழுமையாக தங்கி வேலை பார்ப்பது, அங்கு இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைப்பது, கட்சி நிர்வாகிகளை சந்திப்பு நடத்தி ஊக்கப்படுத்துவது, அனைத்து கட்சி தலைவர்களுடன் நட்புறவை பேணுவது, இது அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாகும். இதை செவ்வனே திரு அண்ணாமலை அவர்கள் செய்து முடிப்பார் என்றுதான் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திரு அண்ணாமலை அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய 6 தொகுதிகள் பாஜக தனிப்பட்ட முறையில் நிற்பதற்கு மிக அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இந்த 6 தொகுதிகளில் பாஜகவின் வெற்றி நிச்சயம் உறுதி செய்யப்படும் என்று பாஜகவின் தொண்டர்களும் மேல்மட்ட தலைவர்களும் நம்புகிறார்கள். இந்த பயணம் என்பது என்டிஏவின் வெற்றி பயணமா அல்லது பாஜகவின் அரியாசனத்திற்கு உண்டான முன்னேற்பாடா என்று அதிமுகவினரும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களின் இந்த பயணத்தில் இளைஞர்கள், பெரியோர்கள், கோவில்கள், கிராமப்புறம், நகர்ப்புறம் அனைத்து தரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேச இருப்பதுதான் கூடுதல் தகவலாகவும் அமைந்திருக்கிறது. அண்ணாமலையின் பயணம் என்பது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இது மத்திய தலைமையும் மோடி, அமித்ஷா அவர்கள் இணைந்து போட்ட திட்டமா, திமுக செயல்பாடுகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு கூடிய ஒரு பணியை பாஜக இப்போது கையில் எடுத்திருக்கிறது. திமுகவின் ஊழல்களையும் அவர்களது திருட்டுத்தனத்தை மக்களிடம், இளைஞர்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு பாஜகவிற்கு வந்திருக்கிறது. அதற்குண்டான ஒரு ஏற்பாடுதான் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமித்து செல்ல இருக்கிறார்கள். இது என்டிஏவின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆக்கமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பது துளியும் சந்தேகம் இல்லை. திரு அண்ணாமலை அவர்களின் இந்த சுற்றுப்பயணம் என்பது பாஜகவை அரியாசனம் ஏற்றுவதற்கா அல்லது குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை பெறுவதற்கா அல்லது சவாலில் சந்திப்பதற்கா என்று புரியாத புதிராகவும் இருந்து வருகிறது. வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை அவர்களின் இந்த சுற்றுப்பயணம் எவ்வாறு திட்டமிட்டு அமையும் என்பது விரைவில் நாம் பார்க்க முடியும். அண்ணாமலை அவர்களின் இந்த பயணம் என்டிஏவை ஆட்சி கட்டளையில் அமர வைப்பதற்குண்டான ஒரு முன்னோட்டமாக தான் இது அமையும் என்பதுதான் பாஜகவின் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்களின் செயல்பாடுகளை குருமூர்த்தி அவர்கள் கடந்த காலங்களில் விமர்சித்து வந்திருந்தார். அவரது வேகம் அதிவேகமாக செயல்படுகிறார், இந்த வேகம் பாஜகவிற்கு எடுபடாது என்று வெளிப்படையாக அண்ணாமலை அவர்களை விமர்சித்திருந்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள். அவரே இப்போது அண்ணாமலை அவர்களை பாராட்டி துக்ளக் பத்திரிகையில் எழுதுகிறார். திரு அண்ணாமலை அவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆதரவுகளும் கைத்தட்டல்களும் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு ஒரு தனி மனிதன், அரசியல்வாதிக்கு பொறுப்பை விட தொண்டர்களின் கைத்தட்டல் தான் மிக முக்கியமானது, அதுதான் மிகச்சிறந்த பதவி என்று துக்ளக்கின் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பாராட்டி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்று அதிமுகவிடம் சீட்டு பேரத்தில் பாஜகவின் கை ஓங்கி இருப்பதற்கு அண்ணாமலை தான் காரணம் என்றும் புகழ்ந்திருக்கிறார்.
கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பெற்ற கூட்டணி வாக்கு சதவீதம் 18, பாஜக தனிப்பட்ட முறையில் 12% வாக்கு பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று அதிமுகவின் சீட்டு பேரம் அடித்து பேசுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது என்று குருமூர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார். கடந்த காலங்களில் பாஜகவின் தொண்டர்கள் இதைதான் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், இதைதான் பேசினார்கள். அப்போது ஏற்றுக்கொள்ளாத குருமூர்த்தி அவர்கள் இன்று அண்ணாமலையை போல்வதன் ரகசியம் என்ன? திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது மிக கடுமையாக களத்தில் உழைத்தார். அந்த உழைப்பிற்கு ஏற்ற பலனை தான் இன்று பாஜக அனுபவிக்க போகிறது என்று குருமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார். அவர் சாதாரண உழைப்பு அல்ல, அவரது உழைப்பு பாஜகவின் தொண்டர்களும் மாற்று கட்சி தலைவர்களும் மறுக்கவோ வெறுக்கவோ முடியாது என்பதுதான் நிதர்சனமும் கூட. அப்படி ஒரு உழைப்பை திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிற்காக கடந்த காலங்களில் வழங்கியிருந்தார். நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் அரசியல் எதிர்காலம் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசியிருப்பதுதான் வியப்பாக இருக்கிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் பாஜகவின் மேல்மட்டத்தின் எண்ணமாகவும் இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் ஓபிஎஸ் உண்டான முக்கியத்துவம் பாஜக இன்று வரை அளித்து வருகிறது தான் உண்மையும் கூட. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை துளியும் இடம் கொடுக்காமல் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார். ஓபிஎஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவின் இணைப்பு குறித்து எந்தவித பேரமும் இல்லாமல் இணைவதற்கு தயார் என்று பேசியிருக்கிறார். அது குறித்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இது கடந்த காலங்களில் இப்படி ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தால் இன்று இது போன்ற ஒரு சூழல் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்திருக்குமா? மற்றொன்றையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். இந்த இரண்டாவது தர்ம யுத்தம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணமே ஜேசிடி பிரபாகர் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்கள் இருவர்களின் சொல்படிதான் இந்த யுத்தம் தொடங்கியது என்று பேசுகிறார். அப்போது ஓபிஎஸ் உடன் வந்தவர்கள் இன்று திமுகவின் அணியில் இணைந்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான ஒரு சீட்டை உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் நிலை இன்று ஓபிஎஸ் அவர்கள் புரிந்திருப்பார். ஓபிஎஸ் அவர்களின் எண்ணமும் அதிமுகவில் பயணிக்க வேண்டும் என்பதுதான். திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியம் என்று பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். உடனடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை, துரோகம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக இடமில்லை என்று தெளிவுபடுத்தி விட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் நாணம் சற்று அதிகமாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் உள்வந்தால் மீண்டும் இரட்டை தலைமை, மீண்டும் ஒரு உள்கட்சி அரசியல் நடைபெறும். அதற்கு இனியும் இடமளிக்க கூடாது, ஒற்றை தலைமையாகவே இனி பயணிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக ஒவ்வொரு காய் நகர்த்தல்களையும் எடுத்து வருகிறார். இதில்தான் பாஜக குழம்பி போய் இருக்கிறது. பல்வேறு தூதுகளின் மூலம் எடப்பாடி அவர்களுக்கு புரிய வைத்தாலும் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை துளியும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதுதான் உண்மையும் கூட. டிடிவி தினகரனை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்றால் டிடிவி தினகரன் தனி ஒரு கட்சியை நடத்தி வருகிறார். அவர் இனியும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டார் என்று அவர் நம்புகிறார். டிடிவி தினகரின் தனி இயக்கம் தனியாக செயல்படும். ஓபிஎஸ் அவர்கள் அப்படி அல்ல என்று எடப்பாடி அவர்கள் யோசிக்கிறார். அதுதான் ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிமுகவிற்குள் செல்ல இடமளிப்பதற்கு சிறு தடையாகவும் இருந்து வருகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவின் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எண்ணமும் கூட. திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவிற்குள் வருவார் என்று பேசியிருக்கிறார். பாஜகவின் மேல்மட்ட தலைவர்களின் எண்ணம் அதிமுகவின் ஓட்டுகள் சிதறக்கூடாது என்பதுதான். அப்படி வாக்குகள் சிதறினால் அது திமுகவிற்கு மிகுந்த பலன் அளிக்கும் என்று அமித்ஷா அவர்கள் நினைக்கிறார். அதற்குண்டான ஒருங்கிணைப்பு வேலையை தான் திரு அமித்ஷா அவர்கள் செய்து வருகிறார். அதிமுகவின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் என்டிஏவிற்கு வர வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் யோசிக்கிறார். அமித்ஷாவின் எண்ணம், பாஜகவின் எண்ணம் திமுகவை அரியாசனத்தை விட்டு இறக்க வேண்டும் என்பது ஒற்றை நோக்கம்தான். அதற்குண்டான ஒருங்கிணைப்பு வேலைகளை தான் பாஜக செய்து வருகிறது.
அரசியலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியலில் கடந்த 3-4 வருடங்களில் மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறார் என்பதுதான் உண்மையும் கூட. அவருடன் வந்தவர்கள் மாற்று இயக்கங்களை நோக்கி சென்று விட்டார்கள். அவர் தனிமரமாக தான் இன்று இருக்கிறார். அப்படி இருந்தும் பாஜக ஓபிஎஸ் அவர்களை கைவிடவில்லை. அவரது ஆதரவு என்டிஏவுக்கு தேவை என்று ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிற்கு இணைப்பதற்கு பல கட்ட முயற்சிகளை செய்து வருகிறது என்பதும் உண்மையும் கூட. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு என்று மிக தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டார். இனியும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இடமில்லை என்று எச்சரித்தும் விட்டார். டெல்லி போடக்கூடிய திட்டங்களை ஒவ்வொன்றையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக கராராக பதிலளி கொடுத்து டெல்லிக்கு அதிர்ச்சி அளித்து வருகிறார் என்பதுதான் உண்மையும் கூட. திரு டிடிவி தினகரன் அவர்களை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை ஏற்க மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி தினகரன் தனி கட்சி. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வருகிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மிகச்சிறந்த ஒரு காய் நகர்த்தலாகவும் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் பார்க்கிறார்கள். டிடிவி தினகரன் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுத்து டெல்லி அனுப்பிவிட்டால் அவரது செயல்பாடு தமிழகத்தில் இருக்காது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட மாட்டார் என்று அவர் நம்புகிறார். அதை தொடர்ந்துதான் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து டெல்லிக்கு பார்சல் செய்ய முடிவு செய்து விட்டார் எடப்பாடி அவர்கள். திரு டிடிவி தினகரன் தமிழில் இருந்து அரசியல் எப்படியும் அதிமுக ஊடுருவார். அவரது ஆதரவாளர்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு பல்வேறு சித்து விளையாட்டுகளை விளையாடுவார் என்று எடப்பாடி அவர்கள் நம்புகிறார். அதைத் தொடர்ந்துதான் ராஜ்யசபா சீட்டு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு தகவல் வருகிறது. நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் என்டிஏ ஒருங்கிணைந்து திமுகவிற்கு தக்க சரியான பதிலடி கொடுப்பதற்குண்டான வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். வரக்கூடிய தேர்தல் என்பது திமுகவிற்கும் என்டிஏவின் கூட்டணிக்கும் இடையில் தான் நடைபெறும் என்பதுதான். வரக்கூடிய நாட்களில் அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதும் உண்மையும் கூட. நன்றி, வணக்கம்.